இந்த பிளேஸை எப்படி தான் நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஆமாங்க. கேம்ரூன் வந்தோம் அப்படின்னா, அதில் முக்கியமான ஒரு பிளேஸ், பார்க்க வேண்டிய பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பட்டர்ஃப்ளை கார்டன். இதுக்குள்ளே வந்தால் நிறைய நம்ம பார்க்கலாம். நிறைய இன்செக்ட்ஸு, ஸ்னேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரேபிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு, நிறைய பெரிய பெரிய பட்டர்ஃப்ளைஸு, அந்த மாதிரி நிறைய நான் பார்த்தேன். அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இப்போ கேம்ரூன் வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை கார்டனை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஏன்னா போகிற வழியிலே தான் நமக்கு இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்கும். கேம்ரூன் வந்திருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த பட்டர்ஃப்ளை கார்டனும் ஒன்று. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு வந்து கீழே இறங்குற மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். நான் நினச்சேன் சரி உள்ளே போனதுமே வெறும் பட்டர்ஃப்ளையாக பறக்கும், நம்மளும் வந்து பட்டர்ஃப்ளையை பார்க்க போகிறோம் அப்படி தான் நினச்சேன். பட் நாங்கள் போனப்போ பட்டர்ஃப்ளைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. பட் எல்லா இடத்துலையுமே அதுக்குன்னு தனியாக ஒரு பட்டர்ஃப்ளைக்கு வலை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கூண்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஃபுல்லாகவே அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக அது எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி. நான் கூட சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே பெருசு. போக போக தான் வந்து அது ரொம்ப அப்படியே நேச்சுரல் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. என் பொண்ணுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. வீடியோ இருக்கா? வாழைப்பழம் எடுத்துட்டு வா, அப்படியே அந்த பாலத்தில் இறங்குற மாதிரி. அப்படியே வாழைப்பழம் இருக்கியா? மகளன வந்தா அப்படியே நாங்கள் அங்கே நிற்கிறோம். அப்படியே அந்த நீரோடை பாரு, கோய் ஃபிஷ். அது என்ன ஃபிஷ்ஷு? ஏதோ கலர் ஃபிஷ்ஷு. பேர் நான் கண்டுபிடிக்கணும். பட்டர்ஃப்ளை வந்து எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இந்த கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பேபியிலேருந்து அது எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க அந்த வலை உள்ள வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் அது வந்து முட்டை பொரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் புதுசு இல்லையா. அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி இங்கே இருக்கும் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நிறைய இடத்துல காமிச்சாங்க. நிறைய கொஞ்சம் கொஞ்சம் செத்தும் கிடந்தது கீழே. எதனால் அப்படின்றது ரீசன் தெரியல. பட் கொஞ்சம்லாம் வந்து செத்து கிடந்தது பட்டர்ஃப்ளைஸு. அதையும் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது உள்ளே. ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் போன இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸால் தான். நான் என்னென்ன ஃப்ளவர்ஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்க எல்லா ஃப்ளவர்ஸும் அங்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்தது. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த அனிமல் நேம் வந்து அல்பக்கா. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஆடு சொன்னேன், கொஞ்சம் செம்பரி ஆடு, ஃபாரின் ஆடு இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அல்பக்கா அப்படின்னாங்க. ஸோ வந்து இதுவுமே வந்து இப்போ நம்ம வந்து ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வச்சுருக்காங்க. நம்ம அதை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது சாப்பிடுது. ரொம்பவே என் பொண்ணு வந்து ஹாப்பியாக அது கூட விளையாடிக்கிட்டு இருந்தா. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து நல்ல பிளேஸ் இது தான். மலேசியா வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து தரமான பிளேஸு. ஏன்னா அவ்வளோ பூ இருந்தது. நம்ம வந்து நிற்கிற இடத்துலலாம் வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சீஸ் யாரும் சொல்லி கொடுத்தா அவனுங்க? மிளகா பாரு, பச்சை மிளகா. ஆட்டுக்குட்டி
முன்னாடி 6 வருஷம் ஆகுது. கங்காரு It's wallaby. It's called wallaby. வாலிபியா? Wallaby. Cave dwelling snake. ஏய் தொடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சொல்ல மாட்டேன். அங்கேயும் ஒன்று இருக்குது, படுத்து கிடக்கு ஒன்று. எங்கே தான் உள்ள கருப்பா மோசம்டாப்பா எங்கே இருக்கு ஒரு பிக்வை புருஷம் அமோசனா ஆரம்பிச்சாது எலிஷன் பிக்வை ரிலேஷன் பிரைமரினோட வாடே என்ன தெரியும் பச்சைப்பாம்பு. நம்ம ஊரில் பச்சை பாம்பு பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எல்லாமே பச்சை பாம்பு. வேறு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய ஸ்பைடரு, அதுக்கப்புறம் நம்ம டிவிலலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி காட்டு வண்டு, அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் இந்த பொன் வண்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வண்டு. ஸோ எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஸோ வந்து என் பொண்ணுக்குமே வந்து இதை காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். பட் எனக்குமே இதை வந்து வீடியோ எடுக்கிறதுலேயும் சந்தோஷம். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் போவேனா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் மெயின் எடுத்தேனே. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதான் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் ஒரு வழியில் இருந்தாலும் போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே எல்லாமே நம்ம போகிற வழியில் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வெளியில் வரும்போதே பாப்பாவுக்கு வந்து டாய்ஸ் வாங்கலாம், இங்கே வந்ததுக்கு ஞாபகத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்பக்கா தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அது யூனிகார்ன் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே வெளியிலேயே நிறைய ஷாப்ஸ், அது இது உள்ள என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து ஷாப்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த டாய் தான் வாங்கினோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கே என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.